நம்ம தக்காளி குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா கொஞ்சோண்டு, பட்டை, கிராம்பு சும்மா ஒன்று அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் அதே தான். நம்ம சேனலில் வர வீடியோவை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். திட்டமாக ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் இப்போ பட்டை லவங்கம் தாளிக்கிறதுக்கு போடுறோம். அதில் சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வைக்கணும் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கணும். வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 6 தக்காளி எடுத்துருக்கேன், அது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்ப்போம். பட்டை, கிராம்பு நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. தேங்காய், 2 பச்சை மிளகாய், சோம்பு, முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா, இது எல்லாத்தையுமே போடுறேன். போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை குக்கர் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி குருமா ரெடி. இதில் கொத்தமல்லியை தூவிடுவோம். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியில் ஊற்றி
சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. தேங்க்யூ.